நான் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த ராமச்சந்திரர்கிட்ட வந்து 2021லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி 2023 வரைக்கும் ஒரு 19 லட்ச ரூபாய் வந்துட்டு வட்டிக்கு வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு அசலும் வட்டியும் சேர்த்து ஜூன் மாதம் 2024 வரைக்கும் 15.5 லட்சம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த ஒரு 6-7 மாதத்துலேயும் மேற்கொண்டு அவரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கேன். எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். இது அவர் 19 லட்சம் தான் கொடுத்தாதுங்கிறதுக்கான எவிடன்ஸை அவரே ஒரு பத்திரம் வந்து ஒரு ரவுடிங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கட்ட பஞ்சாயத்து ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மிரட்டி, நீ எனக்கு 19 லட்சம் வாங்கியிருக்க, இன்னும் மேற்கொண்டு வந்துட்டு நீ கொடுத்த 15.5 லட்சமும் வட்டி மட்டும்தான், இன்னும் 23 லட்ச ரூபாய் நீ தரணும், பரவாயில்ல நீ 17 லட்சம் கொடுத்தா போதுன்னு ஒரு பஞ்சாயத்தார் முன்னிலையிலையும் ரவுடிகளையும் கூட்டிகிட்டு வந்து மிரட்டி என் கைப்படவே எழுதி வாங்கிட்டு போகிறாரு. அதுக்கான எவிடன்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் அவர் வட்டிக்கு தான் கொடுத்தாருங்கிறதுக்கான ஆடியோ ரெக்கார்ட், வீடியோ ரெக்கார்ட், மெசேஜ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இவர் வந்து கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ரொம்ப ஆபாசமாக பேசுறது, நீ 41 லட்சம் தரணும்னு சொல்லி மிரட்டுறது, என் குடும்ப உறுப்பினர்களை அவமானப்படுத்த விதமாக பேசுறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு 41 லட்சம் தரணும்னு பொய்யான புகாரும் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் மேலே வந்து நான் இவர்கிட்ட ஒரு டைமும் பணம் வாங்கும்போதும் வெற்று பத்திரம், வெற்று காசோலை, ப்ரோ நோட் எல்லாத்துலேயுமே எம்டியாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அது எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ செக்கு கொடுத்தேன் எதுவுமே நான் நோட் பண்ணலை. அந்த டைமுக்கு வந்துட்டு எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறதுனால கையெழுத்து போட்டு நான் கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து அவர் மிரட்டுறப்பையும் என்கிட்ட வெற்று பத்திரமும் காசோலைகளையும் நிறைய வாங்கிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த நிலையில் இவர் 41 லட்சம் நீ எனக்கு தரணும், நான் உனக்கு ப்ராஜெக்டாக இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மேலே, அரசாங்க ப்ராஜெக்ட் மேலே பொய்யான வதந்திகளை வந்து அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு. இவர் மேலே வந்துட்டு கந்து வட்டி கொடுமை, ஆபாசமாக பேசுகிறது, முறை தவறி பேசுகிற இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக பொய்யான புகார் கொடுத்ததுக்காக இவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நான் இங்கே மனு கொடுக்க வந்திருக்கேன். ரெண்டாவது வந்து இவங்க லதா மகேஸ்வரி எல்எம் டெக் என்ற ஒரு கம்ப்யூட்டர் பயிற்சி நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் எனக்கு ஏற்பட்ட தொழில் ரீதியான போட்டி காரணமாக இவங்க என் மீது ஒரு பொய்யான புகார் கொடுக்குறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு ஏசி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வெரிஃபிகேஷன் முடித்து எங்கள் சைடு எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி சுமூகமாக இது பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் இவங்க வந்துட்டு மேற்கொண்டு அரசியல்வாதிகளோட பினாமியாக இருக்கவரை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து ஆளுங்க, ரவுடிகளை இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு எங்களை வந்து மிரட்டுறாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள், ரெக்கார்டு எல்லாமே வந்துட்டு நான் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். சுந்தர், இவர் வந்து திருவள்ளூரை சேர்ந்த சுந்தர். இவருக்கும் எனக்கும் சேம் லதா மாதிரியே தொழில் ரீதியாக ஏற்பட்ட, நாங்கள் வந்து ஒரு அரசாங்க நிறுவனத்தில் வந்துட்டு இலவசமாக பயிற்சி சொல்லித் தரக்கூடிய நிறுவனம். எங்களோட நிறுவனத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த விதமாக இவருக்கும் எனக்கு ஏற்பட்ட தொழில் ரீதியாக காரணமாக வச்சுக்கிட்டு இவரும் பழிவாங்கும் நோக்கத்தோட நிறைய ரவுடிங்க, கட்ட பஞ்சாயத்து ஆளுங்களை வச்சுட்டு ஹாஸ்டலில் வந்து பல தடவை மிரட்டிட்டு செக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு உள்ளூர் அடியாளுங்களை வச்சு கொலை மிரட்டல் விடுறது, ஆளை தூக்குறது, இந்த மாதிரி செயல்கள்லையும் ஈடுபட்டிருக்காரு. இவர் தான் ஈடுபட்டாருங்கிறதுக்கான என்கிட்ட ஆதாரங்கள் வந்து இருக்குது, வீடியோ ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே என்னோட வண்டி, டியோ வண்டி வந்து காணாமல் போகுது. அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பியும் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் வண்டி காணாமல் போன கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு எங்கள் அண்ணாவோட வண்டியும் பைக்கும் வந்துட்டு காணாமல் போகுது. அதுக்கும் நாங்கள் சிஎஸ்ஆர் காப்பி வந்து கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தற்செயலாக நடந்ததுன்னு நினச்சோம். பட் ஆனால் சுந்தர் இதுக்கு பின்னாடி இருக்காங்கிறதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. இதில் சுந்தர் மட்டும்தான் இருக்காரா, இல்லை சுந்தருக்கு பின்னாடி லதா மகேஸ்வரி, ராமச்சந்திரன், கிப்சன் இவங்கெல்லாம் கந்து வட்டி கொடுக்குறவங்க, தொழில் ரீதியாக ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக இவங்க 4 பேரும் சேர்ந்து இதை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ பொய்யான புகார் கொடுத்து இவங்க மேலெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் கமிஷனர் ஆஃபீஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்சுருக்கேன்.